எனக்கு இப்படி துரோகம் செய்வா நான் எதிர்பார்க்கவே இல்லை தம்பி. அந்த கோவத்துல தான் நான் அவளை வீட்டை விட்டு துரத்திட்டேன். நீங்க செஞ்சது கரெக்ட்மா. அவங்களுக்கு இதுதான் சரியான தண்டனை. நீங்க இப்படி ரியாக்ட் பண்ணாதான் உங்களோட வலியும் வேதனையும் அவங்களுக்கு புரியும். அவங்கள அனுப்பிட்டதால உங்களுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சிடாதீங்கம்மா. மலரக்கா, நான், கோபி மாமான்னு உங்களுக்கு துணையா நாங்க இத்தனை பேர் இருக்கோம். நாங்க உங்களை பாத்துக்கிறோமா. நீ வெளியில இருந்து வந்த புள்ளியா இருந்தாலும் நீ என் வேதனையை புரிஞ்சுக்கிட்டு பேசுறல. நான் பெத்த பொண்ணுக்கு அது புரியாம போயிடுச்சு வெற்றி. அத நினைச்சதான் எனக்கு மனசே ஆறல. நடந்ததையே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காதீங்கம்மா. நாங்கெல்லாம் உங்க கூட இருக்கோம்ல, அதை நினைச்சு உங்க மனசை தேத்திக்கோங்கம்மா. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அங்க யாரும் வந்து நிக்க மாட்டாங்கன்னு அக்கா தப்பு கணக்கு போட்டாங்கல்ல, உங்களுக்காக நான் வந்து நிப்பேன்னு அவங்களுக்கு காட்டுறேன். நாக்க புடுங்குற மாதிரி அவங்களை கேள்வியை கேட்கிறேன். அதுக்கு தாமா நான் இங்க வந்திருக்கேன். இப்பவே அவங்க கூட போய் சண்டை போட்டு வந்துடுறேன். இந்த பிள்ளையாவது நம்ம பக்கம் இருக்கானே. இப்ப எதுக்கு ஜீவா இவ்ளோ அவசரமா இந்த கட்டில் எல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க? மயிலு, நீ வசதியா படுக்கணும்னு தான் மயிலு இதை வாங்கி போட்டிருக்கேன். தரையில படுக்கிறது ஒண்ணு எனக்கு புதுசும் இல்ல கஷ்டமும் இல்ல. மயிலு, ஆனா எனக்கு கஷ்டமா இருந்தது மயிலு. நான் ஒன்னும் ஏசியோ இல்ல ஏர் கூலரோ வாங்கி தந்துடலையே. கட்டில் மெத்தங்கிறது வீட்டுல இருக்க வேண்டிய ஒரு பேசிக்கான விஷயம் மயிலு. அதோட என் பொண்டாட்டியை எப்படி எல்லாம் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல. நீ வேலைக்காக ஓடிட்டு இருக்க, எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்க, நீ ஒரு கம்ஃபர்டபுளான இடத்துல தூங்கணும்னு சொல்லிட்டு தானே நான் ஆசைப்படுறேன். அதுக்காக தான் மயில் இதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்தேன். நீங்க என்ன நல்லா வச்சுக்கணும்ன்ற எண்ணத்துலதான் ஜீவா இதெல்லாம் வாங்கியிருக்கீங்க. ஆனா அம்மா அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு கோவப்பட்டுட்டு இருக்காங்க. மயிலு, அவங்க ஏன் அப்படி பேசிட்டு இருக்காங்க நமக்கு தான் நல்லாவே தெரியும்ல. அதையே மயிலு நீ சீரியஸா எடுத்துக்கிற? இங்க பாரு, நம்ம மனசாட்சி படி நாம சரியான வழியில தானே போயிட்டு இருக்கோம். ஹாய்க்கா. ஹாய் மாமா. வெற்றி, வாடா. வா வெற்றி. கங்க்ராட்ஸ்க்கா. கங்க்ராட்ஸ் மாமா. தேங்க்ஸ் டா. தேங்க்ஸ் ரா. உட்காரு. உட்காரெல்லாம் வரல, உங்க கூட சண்டை போடுறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். சண்டையா? ஏன்? ஃபார்முலா வாழ்த்து சொன்னனே தவிர எனக்கு உங்க ரெண்டு பேரும் மேலேயும் செம்ம கோவம். நான் இவ்வளவு நாளா உங்க கூடவே தானே இங்க இருந்தேன். தம்பி தம்பின்னு என்கிட்ட அப்படி உருகுனீங்க. ஆனா உங்க கல்யாணத்தை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம மறைச்சிட்டீங்களே. வெற்றி, சந்தோஷமா சொல்லிக்கிற அளவுக்கு எங்க கல்யாணம் நடக்கல. ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில தான் யாருமே எதிர்பார்க்காம நான் மயில் கழுத்துல தாலி கட்டினேன். எல்லாத்தையும் அப்பா சொன்னாரு மாமா. ஏதோ ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல தான் கல்யாணம் நடந்ததுன்னு எனக்கு புரிஞ்சது மாமா. ஆனா நீங்க இப்படி உங்க அம்மாவை இழந்திருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சாரி மாமா. என்னோட அம்மா ஆபரேஷன் முடிஞ்சு மீண்டு வந்துருவாங்கன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா ஜீவா, என்ன பண்றதா? எப்படியோ எங்க அம்மாவோட கடைசி ஆசையை மட்டும் என்னால நிறைவேற்ற முடிஞ்சது. அதை நினைச்சுதான் நான் என் மனசை தேத்திக்கிறேன். உங்க நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அம்மாவும் ஏத்துக்கிட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும்க்கா. அவங்க உங்க மேல கோவப்பட்டிருக்கலாம், திட்டி இருக்கலாம். ஆனா இப்படி வீட்டை விட்டு அனுப்பியிருக்க வேண்டாம்க்கா. அம்மா இடத்துல இருந்து பார்த்தாதான் அவங்க கோவம் நியாயம்னு நமக்கு புரியும்டா. ஒருத்தர் நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை அழிக்க பாக்குறது பெரிய பாவம். நானும் ஜீவாவும் அந்த பாவத்தை செஞ்சுட்டதா அம்மா நினைக்கிறாங்க. அவங்க நம்பிக்கையை காப்பாத்ததா நாங்க இப்பவும் போராடுறோன்றத காலம்தான் அவங்களுக்கு புரிய வைக்கணும். நீங்களும் மாமாவும் எந்த பாவத்தையும் செய்யலக்கா. ஆனா நான் செஞ்சிருக்கேன். நான் திருந்திட்டேன்ற நம்பிக்கையில தானே நீங்க ரெண்டு பேரும் என்னை இங்க தங்க விட்டீங்க. ஆனா இங்க வந்ததும் நான் ஒரு தப்பு செஞ்சிட்டேன்க்கா.
வாங்கி வச்சிருந்த கொலுசு பாக்ஸ்ல ஆமா மாமா, ஒரு அவசர தேவைக்காக நான் தான் உங்களுக்கு தெரியாம இதை எடுத்துட்டு போயிட்டேன். நீங்களும் அக்காவும் என் மேல வச்சிருக்க நம்பிக்கையை நான் காப்பாத்தல மாமா. 2 பேரும் என்னை மன்னிச்சிருங்க. நீங்க இதுக்கு எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் மனசார ஏத்துக்கிறேன். டேய், நீ சொல்லனா இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒண்ணு தெரிஞ்சா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு கூட தெரியாம செஞ்ச தப்ப நீயே ஒத்துக்கிட்ட பாத்தியா? அப்பவே நீ திருந்திட்டேன்னு எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அடுத்த நிமிஷமே உன் மேல இருந்த கோவம் எல்லாமே எனக்கு போயிடுச்சு. இன்னொரு விஷயம் தெரியுமா? இவள அக்கான்னும் என்ன மாமான்னும் முதலா கூப்பிட்டு ஜோடி சேர்த்து வச்சதே நீதான். வளகாப்புல நீதான் கோபிக்கு மச்சான் முறை செஞ்ச. அதுக்கு முன்னாடியே நீ எனக்கு மச்சான் ஆயிட்ட. இந்த மாமாவோட சொத்துல உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இந்தா, இதை நீ எனக்கு திருப்பி தரணும்னு அவசியமே இல்லை. இதை நீயே வச்சுக்கோ. இல்ல மாமா, இது அக்காவுக்காக நீங்க ஆசையா வாங்கின ஃபர்ஸ்ட் கிஃப்ட். இது அக்காவுக்கு போட்டு அழகு பார்க்கணும்னு நீங்க எப்படி துடிச்சிங்கன்னு நான் கண்ணால பாத்திருக்கேன். இது என்கிட்ட திருப்பி வர்றதை விட அக்கா காலுக்கு போய் சேர்றது தான் என்னோட விருப்பமும். இப்பவே உங்க கையால அக்காவுக்கு அந்த கொலுசை போட்டு விடுங்க மாமா. வெற்றி, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அக்கா, நீங்க சும்மா இருங்கக்கா. முன்ன நீங்க கோவமா இருந்தீங்க, அதனால மாமா இதை கொடுக்கறதுக்கு ரொம்ப பயந்துட்டு இருந்தாரு. இப்பதான் நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களே. இதுக்கப்புறமும் இந்த கொலுசு பாக்ஸ்ல தூங்குறத விட உங்க கால்ல இருந்தாதான் ரொம்ப அழகா இருக்கும். எனக்காக இல்லைனாலும் மாமாவுடைய அன்புக்காகவாவது நீங்க இதை போட்டுக்கிட்டு தான் ஆகணும். காலை காட்டுங்க. மயிலு, பிடிச்சிருக்கா? ரொம்ப அழகா இருக்கு ஜீவா. எப்போ இதை வாங்குனீங்க? அது எப்பயோ வாங்கிட்ட மயிலு. எப்ப கொடுக்கறதுன்னு தெரியாம தான் இத்தனை நாளா கையிலேயே வச்சிட்டு இருந்தேன். என் மச்சான் மூலமா தான் இதுக்கு ஒரு வழி பிறந்திருக்கு. இப்போ மாமா கொடுத்த கிஃப்ட் மட்டும்தான் இப்ப உங்க கண்ணுக்கு தெரியும்க்கா. இருந்தாலும் உங்க மேரேஜுக்காக நான் கொடுக்கிற கிஃப்டையும் நீங்க வாங்கிக்கணும். வெற்றி, எதுக்கு இதெல்லாம்? நீ முதல்ல வேலைக்கு போய் சம்பாதி, அம்மா அப்பாவை நல்லபடியா பாத்துக்கோ. அதுக்கப்புறம் இதெல்லாம் செய்யலாம். நீங்க சொன்னதெல்லாம் நடக்கதான் போகுதுக்கா. இப்போதைக்கு ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கறேன். தயவு செஞ்சு வாங்கிக்கோங்களேன் ப்ளீஸ். பரவாயில்ல மயிலு, மச்சான் ஆசைப்பட்டு கொடுக்கறான். வாங்கலன்னா அவன் மூஞ்சி சுருங்கிடும். வாங்கிக்க. வாங்க. தேங்க்ஸ் ரா. தேங்க் யூ. வெச்சுக்க. சரி, நீ ஜீவாவோட பேசிட்டு நான் போய் டிஃபன் எடுத்துட்டு வந்துடுறேன். எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலாம். போலாம். ஐயோ வேணாக்கா. நான் அம்மா கிட்ட உங்களை திட்ட போறேன் தான் மேலே ஏறிய வந்தேன். நான் ஜாலியா உட்காந்து உங்களோட சாப்பிட்டுட்டு இருக்கிறது அம்மா பார்த்தா அவ்வளவுதான். அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதுக்கப்புறம் என்னையும் இந்த வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு நீங்க முதல்ல ஒண்ணு சேருங்க. அதுக்கப்புறம் நான் வந்து சாப்பிடுறேன்க்கா. இப்ப நான் கிளம்புறேன்க்கா. வரமாமா? இருடா, அட்லீஸ்ட் காஃபியாவது குடிச்சிட்டு போ. வேண்டாம் மாமா, ஃபார்மலா என்ன உபசரிக்காதீங்க. இதுவும் என் வீடு தான். நான் எப்ப வேணும்னாலும் வந்து சாப்பிடுவேன். முதல்ல அம்மாவை சமாதானப்படுத்தி அவங்களோட நீங்க சேர்ற வழிய பாருங்க. நான் கிளம்புறேன். வரேன்க்கா.
பால் அப்படியே இருக்கு. நீ எதுவும் குடிக்கலையா? ஏமா ஏமா பேச கூட மாட்டேங்கிற? இன்னைக்கு உனக்கு கல்யாண நாள் இல்ல? எல்லாரும் அவங்க கல்யாண நாள ரொம்ப சந்தோஷமா ரொம்ப கிராண்டா கொண்டாடுவாங்க. ஆனா அதை துக்கமா நினைச்சு வேதனைப்படுறது நீ மட்டும்தாமா. நாள் முழுக்க பேசாம இருந்த நீ வேதனையை வெளிப்படுத்துறதெல்லாம் சரிதாம்மா. ஆனா சாப்பிடாம இருந்து ஏன் உடம்ப கெடுத்துக்கிற? இன்னைக்கு நான் என் வாழ்க்கையை தொலைச்ச நாள், முட்டாள்தனம் செஞ்ச நாள்னு புலம்புவேன். இதுல உன் தப்பு எதுவுமே இல்லம்மா. உன் கல்யாண நாள துக்க நாளா மாத்தினது உனக்கு தாலி கட்டின உன் புருஷன் தான். அந்த ஆளு செஞ்ச தப்புக்கு நீ ஏமா உனக்கே தண்டனை கொடுத்துக்கிற? உனக்கு வயசும் உடம்புல தெம்பு இருந்துச்சுன்னா அப்ப நீ சாப்பிடாம இருந்தா ஏத்துக்கலாம். ஆனா இப்ப உனக்கு வயசாயிடுச்சுமா, உடம்புல நிறைய பிரச்சனை இருக்கு. இப்ப நீ சாப்பிடாம இருந்தா உன் உடம்பு தாங்காதுமா. ஏதோ ஒரு வேளை சாப்பிடாம இருந்தா கூட பரவாயில்ல. முன்ன மாதிரியே இப்பவும் முழு நாள் சாப்பிடாம இருக்கிறது நல்லதுக்கு இல்லம்மா. உனக்காக இல்லனாலும் எனக்காக கொஞ்சம் இறங்கி வாமா. என்ன லட்சுமி இதெல்லாம்? தெரியல மேடம், இன்ஸ்பெக்டர் சார் தான் எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு மேடம். சரி இங்க வை. சார் வந்துட்டாரு போல இருக்கு. வாங்க வணக்கம் வாங்க சார். வணக்கம். இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி மேடம். சரிங்க சார், உட்காருங்க. வாழ்த்துக்கள் சார். நன்றிமா. சார், உங்க கல்யாண நாளுக்காக இங்க வந்திருக்கீங்க. உங்க வைஃபையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன மேடம், இது என் முத சம்சாரத்து கூட நடந்த கல்யாண திருநாள். ஆனா அவங்க இப்ப எங்கூட கிடையாது. நான் செஞ்ச தப்பால என்னை விட்டு விலகி போயிட்டாங்க. நானும் அன்னைக்கு இருந்த சூழ்நிலைக்காக வேற ஒரு வாழ்க்கையை தேடிக்கிட்டேன். இது நடந்து 20 வருஷம் இருக்கும். இத்தனை வருஷம் அனுபவமும் முதிர்ச்சியும் தான் நான் செஞ்சதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம்னு எனக்கு புரிய வச்சிருக்குது. அதுக்கு பிராயச்சித்தமா தான் நான் இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என் முத சம்சாரமும் என் பொண்ணுங்களும் என்னை மன்னிச்சு ஏத்துக்கணும். எனக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு வேண்டுதல் அதுதான். நீங்களும் எனக்காக வேண்டிக்கங்க மேடம். கண்டிப்பா சார். நீங்க செய்யற இந்த புண்ணியம் எல்லாம் நிச்சயமா உங்க வேண்டுதலை நிறைவேற்றும். சந்தோஷம். உங்க வார்த்தை பலிக்கட்டும். கண்டிப்பா. இந்த செக்ல ஒரு 50,000 ரூபாய் ஃபில் பண்ணிருக்கேன். இந்த 6 மாசத்திலேயே நீங்க இந்த தாய் வீட்டுக்கு நிறைய செஞ்சிருக்கீங்க. உங்க கல்யாண நாளுக்காக மொத்த சாப்பாடு செலவையும் நீங்களே ஏத்துட்டு இருக்கீங்க. அது போக இப்ப 50,000க்கு செக் வேற கொடுத்திருக்கீங்க. பரிகாரமா இருந்தாலும் யாரும் இந்த அளவுக்கு செய்ய மாட்டாங்க சார். நிஜமாவே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. இதுக்கெல்லாம் நாங்க எப்படி உங்களுக்கு நன்றி சொல்ல போறோம்னு எங்களுக்கு தெரியல சார். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம யாருன்னே தெரியாம இப்படி இருக்கிற மக்களுக்கு எவ்வளவு உதவி செய்யறீங்க. உங்க நல்ல குணத்துக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நான் உதவி பண்றதுல ஒரு சுயநலமும் இருக்கு. நல்லது செஞ்சா எனக்கு நல்லது நடக்கும்ன்ற சுயநலம். அது மட்டும் இல்ல, நானும் என் குடும்பத்தை பிரிஞ்சு தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க இருக்கிறவங்களும் குடும்பத்தை பிரிஞ்சு தனியா தவிக்கிறாங்க. இவங்களுக்கு என்னால முடிஞ்ச உதவியை செய்யறதுல எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி, ஒரு சின்ன சந்தோஷம். அதுதான் என்னை இங்க திரும்ப திரும்ப எதையாவது செய்ய வச்சுக்கிட்டே இருக்குது மேடம். மேடம், லஞ்ச் டைம் வந்துச்சா? எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டுடலாமா? ஆமாங்க சார். நம்ம காப்பகத்துல ஒரு டைனிங் ஹால் இருக்கு. வந்த சாப்பாட்டு ஐட்டத்துல அங்கதான் கொண்டு போய் வச்சிருக்கோம். எல்லாரையும் உட்கார வச்சு பரிமாறிட்டு இருந்தா சரியா வராது. முதல்ல இலையில எல்லாத்தையும் பரிமாறிட்டு அப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டுக்கலாம் சார். நீங்க உங்க கையாலேயே எல்லாருக்கும் ஸ்வீட் வச்சிருங்க. நாங்க முன்னாடி போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அவங்களையும் உட்கார வச்சுட்டு அப்புறமா உங்களை கூப்பிடுறோம். அது வரைக்கும் நீங்க இங்கே இருங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க.
நானும் உங்க கூட சேர்ந்து எல்லாத்துக்கும் சர்வீஸ் பண்றேனே. நான் முக்கியமா இங்க வந்ததே அதுக்காக தான். ஓகே சார், அப்ப வாங்க போலாம். சரிங்க. கொஞ்ச நேரம் ஒண்ணு இல்ல, நான் சொன்ன கேப்பல்ல, இங்க பாரு உனக்காக லட்டு எல்லாம் வச்சிருக்காங்க. அமைதியா இருக்கணும். இன்னைக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்க தான் இன்னைக்கு நமக்கு சாப்பாடு கொடுக்கறாங்க. இந்த ஒரு தடவை மட்டும் நீ இங்க உட்காந்து சாப்பிடணும். கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது, சரியா? லக்ஷ்மி, ஆ? உனக்கு ஆபீஸ்ல இருந்து போன் வந்திருக்கா, நீ போய் போன் பேசிட்டு வா, நான் இவளை பாத்துக்கிறேன். சரி, நீ சாப்பிடு, நான் அது வந்துடுறேன். இது வரேன், இரு. அம்மா, நீங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுங்க. நான் சரி. அப்படியே சாம்பார் ஊத்திட்டு வரேன். சரி. சரி. நான் போணும். எந்திரிக்காத தேவி. ஏய், என்னை விடு, நான் போணும். ஏய், உட்காரு தேவி, லக்ஷ்மி, உட்காரு. நான் போறேன், விடு என்ன. சாப்பிட்டு போலாமா? விடு, நான் சாப்பிட மாட்டேன். அவங்க எல்லாம் சாப்பிட போறாங்கல்ல? நான் அப்படிதான் பண்ணுவேன். போடி. லக்ஷ்மி, லக்ஷ்மி, ஏங்க, இங்க வாங்க. நான் சாப்பிட மாட்டேன், என்னை விடு. யார் அந்த பொண்ணு? ஏன் இப்படி அடம் பிடிக்கிறாங்க? தேவிங்கிறது அந்த பொண்ணு பேரு சார். கூட்டத்தை பார்த்தா, புது ஆளுங்களை பார்த்தா அவளுக்கு பிடிக்காது. எப்பவும் ரூம்ல உட்காந்துதான் சாப்பிடுவா சார். இன்னைக்கு எல்லாரோட சாப்பிடறதால பயந்து கத்துறா சார். நான் தான் சாப்பிட மாட்டேன்னு சொல்றேன்ல. விடு. என்னை விடு. போ. நல்ல பொண்ணு இல்ல, அமைதியா சாப்பிடுவியா? முடியாது, போ. இங்க இருந்து போ. சாப்பிடுமா, சாப்பிடு. நீங்க அந்த பக்கம் போங்க. என்ன பார்த்தா பயத்திலே சாப்பிட்டுருவாங்க. நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். சாம்பாரோட டேஸ்ட் நல்லா வாசனையா இருக்குல்ல, வேண்டான்னு சொல்லாம சாப்பிட்டுருவாங்க. பாருங்க, சாப்பிட்டுருவாங்க பாருங்க. தான் இப்படிதான். போதும், சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஏங்க பிசைஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, சாப்பிடுங்க. காயல் வீடு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. நான் அவகிட்ட தான் பேசணும். சார், நான் தான் கைவிழி, விஷயத்தை சொல்லுங்க. அன்னைக்கு ஏறி கட்டி என்கிட்ட சண்டை போட்டவ நீ தானே? அப்போ நீ தான் என்னோட 2வது பொண்ணா? உன்னை இந்த கோலத்துல பாக்குற மாதிரி ஆயிடுச்சேம்மா. அம்மா தாயே, என் பொண்ணை நான் சீக்கிரமா குணமாக்கி சுசீலா கிட்ட ஒப்படைக்கணும். என்னாச்சு சார்? தேவி சாப்பாடு எடுத்து சாரி மூஞ்சில பூசிட்டா. லட்சுமி, நீ இவளை பார்க்காம எங்க போன? மேடம், போன் வந்துச்சுன்னு சொன்னாங்க, அதான் போனேன் மேடம். அதுக்குள்ள இவ இப்படி கலாட்டா பண்ணிட்டா மேடம். சாப்பாடு எப்படி மூஞ்சில போட்டே பாத்தியா? நல்லா சாப்பிடு, டேஸ்டா இருக்குல்ல. இன்னும் கொஞ்சம் போஸ்ட்டுமா? சும்மா இருக்க மாட்டியா தேவி நீ? சாரி சார், ஏதோ குழந்தைத்தனமா பண்ணிட்டா. நாங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். எங்களை மன்னிச்சிருங்க சார். சார், நீங்க வாஷ் பண்ணிட்டு வந்துருங்க போய். வார்டன், இவரை வந்து கூட்டிட்டு போங்க.